பொலிவுடன் மாலை நியூஸ். விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் நான் கலந்து கொண்டு உரையாற்றப் போவதாக சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல் பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறான கருத்துகள் பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரனிடம் புகார் மனுவை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் நான் அதிமுக சார்பில் கலந்து கொள்ளப் போவதாகவும் அதில் நான் உரையாற்றப் போவதாகவும் கூறி சில கருத்துக்களை பதிவிட்டு நியூஸ் ஜே தொலைக்காட்சி இந்த செய்தியை வெளியிட்டதாக கூறி பொய்யான பதிவை சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இது முழுக்க தவறான பொய்யான பதிவாகும். இது திட்டமிட்டு என் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குற்றச்செயலை செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பிய குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன். இது முதல் சம்பவம் அல்ல. இதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தல் அன்று என்னுடைய லெட்டர் பேடை தவறாக பயன்படுத்தி குறிப்பிட்ட சிலருக்கு வாக்களிக்க வேண்டும் என நான் கருத்து கூறியதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே புகார் அளித்துள்ளேன். ஆனால் இன்று வரை நடவடிக்கை இல்லை. இதேபோல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலின் போதும் நான் குறிப்பிட்ட கட்சியையும் அதன் தலைவரையும் தரக்குறைவாக பேசியதாக, அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என நான் சொல்லியதாக பொய்யான தகவலை மீண்டும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. அது குறித்தும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன். ஆனால் நடவடிக்கை இல்லை. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டு காலத்தில் எனக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், ஆபாச பேச்சுகள் தொடர்பாக 23 புகார்களை இதுவரை கொடுத்திருந்தேன். ஆனால் இன்று வரை ஒரு புகாரின் மீதும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு நேர்மாறாக என் மீது வழக்கு போடுவதில் காட்டும் முனைப்பை நான் கொடுக்கும் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்குகிறது. திமுக அரசே இதற்கு உறுதுணையாக செயல்படுகிறது என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்படிப்பட்ட தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஊடகங்களில் பரப்பியவர்கள் சிலரின் பெயரை குறிப்பிட்டு புகார் கொடுத்துள்ளேன். விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்காக திருமாவளவன் அழைப்பு கொடுத்திருந்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சி.வி. சண்முகம், விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் என தெரிவித்தார். ஆக இந்த செய்தியை பதிவிட்ட இந்த செய்தியை சோசியல் மீடியாவிலே பரப்பிய அந்த குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கின்றேன். இது ஏதோ முதல் சம்பவம் அல்ல. இதற்கு முன்பாகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு பிரச்சாரம் ஓய்ந்த 5 மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்தது. 5:30 மணிக்கெல்லாம் என்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய லெட்டர் பேடை ஃபோர்ஜரி செய்து அதிலே நான் என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு எதிராக கருத்துக்களை சொன்னதாக சொல்லி ஒரு பதிவை அன்னைக்கு இந்த சமூக ஊடகங்களிலே பரப்பினார்கள். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றப்பிரிவிலே புகார் அளித்தேன். இன்று வரை நடவடிக்கை இல்லை. அதேபோன்று நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்போதும் நாங்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து விட்டோம். எங்களுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த தேர்தல் பரபரப்பில் அந்த உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற போது நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் அதனுடைய தலைவரையும் தரகுறைவாக பேசியதாகவும் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நான் சொன்னதாகவும் சொல்லி பொய்யான ஒரு தகவலை மீண்டும் இதே சமூக வலைதளத்திலே பரப்பப்பட்டது. அதை குறித்தும் காவல் நிலையத்திலே புகார் அளித்தேன். இன்று வரை நடவடிக்கை இல்லை. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்திலே என் மீது எனக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், ஆபாசமாக பேசியது, பல்வேறு கிட்டத்தட்ட 23 புகார்களை நான் இதுவரை கொடுத்திருக்கிறேன்.
இங்கே விழுப்புரத்திலையும் கொடுத்துருக்கிறேன், திண்டிவனத்தில் கொடுத்துருக்கிறேன், சென்னையிலும் கொடுத்துருக்கின்றேன். ஆனால் இன்று வரை ஒரு புகார் கூட இந்த திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. புத்தம் புது பொலிவுடன் மார்னிங் நியூஸ்.